கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இந்த காலை வேளையிலே நாம் இப்பொழுது பார்க்க போகிற செய்தி, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அந்த ஒரு தலைப்பின்களாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்ட்டு அதுக்கான வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நம்ம வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஒரு போட்டோ அடுத்து வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று. அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ போதுங்க, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதுக்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று. நீங்க நம்ம பார்க்க போகிற அந்த செய்தியுடைய தலைப்புகள், இந்த எலும்புகள் உயிரடையுமா, இந்த எலும்புகள் உயிரடையுமா. இது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தீர்க்கதரிசி எசேக்கியேலுக்கு தேவன் அநேக காரியங்களை, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அதுல இந்த 37ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மணவாட்டிக்குரிய சபை குறித்தான தீர்க்கதரிசனங்கள் ரொம்ப குறைவு. தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்ன போது ஒரு மலை முகட்டையும், அதற்கு பிறகு ஒரு பள்ளத்தாக்கு, அதற்கு பிறகு மறுபடியுமாக ஒரு மலையினுடைய ஒரு முகடு, 2 முகடு, ஒரு முகடு, அதுக்கு பிறகு இன்னொரு முகடு, 2 முகடுக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்கு. இந்த 2 முகடுகளினுடைய காரியங்களை பார்த்தாங்க. முதல் வருகையும் இரண்டாவது வருகையும் தீர்க்கதரிசனமாய் பார்த்தாங்க. அந்த முதல் வருகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாய் பிறந்து வளர்ந்து சிலுவையில் அடிக்கப்படுகிற காட்சி முதல் வருகை. இதை அவர்கள் பார்த்தார்கள். அடுத்ததாக அவர்கள் பார்த்த இரண்டாவது வருகை, அவர் ராஜாதி ராஜாவாக வந்தது. அப்ப முதல் வருகை ஒரு மலைமுகடு என்று வைத்துக் கொண்டால், இந்த மலைமுகடு முதல் வருகை. அடுத்தபடியாக அடுத்தது அவங்க பார்க்கிறது, ஒரே ஸ்கேல்ல பார்க்கிறாங்க. இரண்டாவது மலைமுகடு தெரிகிறது. அது ராஜாதி ராஜாவாக அவர் என்ன செய்கிறார், கிரீடம் சூட்டப்பட்டவராய் பகிரங்க வருகையில் வருகிற வருகையை பார்க்கிறார்கள். ஆனால் இந்த முதல் வருகைக்கும் இந்த பகிரங்க வருகைக்கும் இடையிலே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு காட்சியை அதிகமாக அவர்கள் தீர்க்கதரிசனமாக சொல்லல. இந்த பள்ளத்தாக்கு காட்சி தான் 7 சபை காலங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவதும் ரகசிய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ரகசிய வருகை அல்லது இந்த பள்ளத்தாக்கு காட்சியில், இந்த பள்ளத்தாக்குல என்ன இருக்கிறது, இந்த 7 சபை காலங்கள், புறஜாதி சபை காலங்கள், அது எப்படிப்பட்ட சரித்திரம், இதையெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் அதிகமாக சொல்லவே இல்லை. 1-2 ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க.
அதற்கு பிறகு பவுல் காலத்துக்கு பிறகு வந்த அநேக தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாமே இந்த முதலாவது வருகையும் ராஜாதி ராஜாவா வருகிற பகிரங்க வருகையும் குறித்து பேசினாங்க. ரகசிய வருகை குறித்து கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த பள்ளத்தாக்கு காட்சியினுடைய முழு வடிவத்தை அவங்களால பார்க்க முடியல. அப்ப தீர்க்கதரிசி, கடைசி கால தீர்க்கதரிசி வந்தபோது அந்த மலை முகடுகளுடைய ரகசியங்களையும் சொன்னாரு, பள்ளத்தாக்கு காட்சிகளையும் சொன்னார். அல்லேலூயா. ரெண்டையுமே அவர் சொன்னார். இதுதான் கடைசி கால தீர்க்கதரிசி பிரணாமுக்குள்ள ஒரு விஷயம். இங்க வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. இவருக்கு மேல என்ன இருந்துச்சாம்? கை இருந்துச்சாம். யாருடைய கையே? கர்த்தருடைய கை. அந்த கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்போ அது அவர் ஆவிக்குள்ளாகி எலும்புகள் இருந்த ஒரு பள்ளத்தாக்குல நிறுத்தினாங்க. இந்த எசேக்கியேல் எப்படி முதல்ல ஒரு தீர்க்கதரிசி தேவன் பயன்படுத்துகிறாரோ அதே போல அடுத்தடுத்த தீர்க்கதரிசியும் தேவன் அதே விதமாக பயன்படுத்துகிறார். ஆனால் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதே காரியங்கள் தான். இப்ப பாருங்க, நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசிக்கும் அந்த பள்ளத்தாக்கு காட்சிகளை காண்பித்தார். இந்த எசேக்கியேலுக்கு எப்படி ஒரு பள்ளத்தாக்கு காட்சி காண்பித்தாரோ அதே மாதிரி பிரணாமுக்கு கூட முதலாம் வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் இடையில ஒரு பள்ளத்தாக்கு காட்சி, 7 சபை காலங்கள். இந்த காட்சியை பவுலை காட்டிலும் பிரணாமுக்கு அதிகமாக காண்பித்தார். ரகசிய வருகையை காண்பித்தார். சரி, இந்த எசேக்கியேலுக்கு மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது போல நம்முடைய தீர்க்கதரிசிக்கு மேல என்ன இருக்குது? கையை. இந்த அக்னி ஸ்தம்பம் எது பாத்தீங்கன்னா ஒரு கையை அவர் தலைக்கு மேல இருக்கிறது நீங்க பார்க்கலாம் இல்லையா? இந்த கை வந்து என்ன செய்யுது? அவர் மேல அப்படி நிக்குது, ஒரு அக்னி ஸ்தம்பம். கர்த்தருடைய கரம் எப்படி எசேக்கியேல் மேல இருந்ததோ அதே போல நம்ம கடைசி கால தீர்க்கதரிசி மேலேயும் அது காணப்பட்டது. எசேக்கியேலுடைய ஊழியங்கள் எவ்வளவு வித்தியாசமானதாகவும் அந்த ஜனங்களாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஊழியமாக இருந்தது. எசேக்கியேல் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவருடைய சொந்த ஜனங்களே, இஸ்ரேல் ஜனங்களே என்ன செய்யல? எசேக்கியேலுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு நம்ம பைபிளை வாசிக்கின்ற பொழுது எசேக்கியேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, எசேக்கியேல் இப்படி சொல்லுகிறார் அப்படி சொல்றாரு. எத்தனை வருஷம் கழிச்சு சொல்றோம்? 4000 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அது 3000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சொல்றோம் தீர்க்கதரிசிகளை. ஆனா அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருக்கிற எசேக்கியேல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்களே அங்க இல்லை. ஆனாலும் அங்க வசனம் என்ன சொல்லுது? கலக விட்டாராகி அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை நீங்கள் சொல்லுங்க. அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டி சரி உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்காருப்பா அப்படிங்கிறதா எசேக்கியேலுடைய ஊழியம். இன்றைக்கு கூட நாம் கொடுக்கிற இந்த செய்தி, கலக வீட்டாராகிய ஸ்தாபனங்கள், திருத்துவ ஸ்தாபனங்கள், தீர்க்கதரிசியை புறக்கணிக்கிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் இந்த கடைசி காலத்தில் தேவன் நமக்கென்று ஒரு தீர்க்கதரிசி செய்தியை வைத்திருக்கிறார் என்று நாம் சொல்லுவது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அது நம்முடைய கடமை. கலக விட்டார்கள் அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்காருப்பா, ஒரு தீர்க்கதரிசி வந்து போயிருக்காருப்பா, அந்த தீர்க்கதரிசியோட செய்தி தான் நம்மளை ரேப்சருக்கு கொண்டு போகுது அப்படின்னு நம்ம கொண்டு போவோம். சரி, இங்கே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஆண்டவருக்கு எங்க கூட்டிட்டு போயிருக்கிறாரு? சுவிட்சர்லாந்துக்கு வா போலாம், இங்கிலாந்துக்கு வா போலாம், அல்லது இங்க பாரிஸுக்கு போலாம் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போயில. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? மனம் எப்படி இருக்கும்? நாரும் இல்லையா? எலும்புகள் இருந்துச்சுனாக்கே நாற்றம் பிடித்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல அவரை நடக்க பண்ணினார். நடந்து வரணும். கார்ல உட்காந்துட்டு ஏசி கார் போட்டு வரக்கூடாது, டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது, ஹெலிகாப்டர்ல வரக்கூடாது, ஏரோப்ளேன்ல வரக்கூடாது. எப்படி வரணும்? நடந்து வரணும். அடுத்ததாக அந்த இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே
அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. இப்போ இந்த எலும்புகள் எப்படி இருக்குதா? உலர்ந்ததாய், காஞ்சி போய் உலர்ந்து போய் அதுல மாமிசம் இல்லாம இருந்தது. எல்லாமே பறவைகள் வந்து பச்சித்து விட்டு எல்லா கறி எல்லாம் வெயில் எல்லாம் போயிட்டு முடிஞ்சு வெறும் எலும்புகள் கிடக்குது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். ஆண்டவர் வந்து எசேக்கியேல்ட்ட கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? கேள்வி யாரு கேட்கணும்? தீர்க்கதரிசி தான் தேவன்கிட்ட கேட்கணும். ஆனா தேவன் தீர்க்கதரிசிட்ட கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுக்கு தெரியாது. ஏன் தீர்க்கதரிசி கேட்கிறாரு? தீர்க்கதரிசியும் தேவனும் எப்படி இருந்தாங்க? ஒரு நண்பர்கள் மாதிரி. இப்ப நான் இந்த எசேக்கியேல் தேவனுடைய கருத்தில் இருக்கிற ஒரு சீஷன், தேவனுடைய கருத்தில் இருக்கிற ஒரு பாத்திரம். இப்போ தேவன் அவனோடு கூட நண்பனாக இந்த பள்ளத்தாக்கில் அவனோடு கூட நடந்து, இந்த எலும்புகள் உயிரிடுமா எசேக்கியேல்? எசேக்கியேல், ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? உடனே அவர் சிரிச்சுட்டு, ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர், உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எலும்புகளை போய் தீர்க்க தரிசனம், அதை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லி நீ என்ன சொல்லணுமா? உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, என்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அப்ப எலும்புகள்கிட்ட போய் அது தீர்க்க தரிசனமா சொல்லி, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? அதே எலும்புகள், அந்த எலும்புக்குரியவன் அங்க கிடையாது. செத்து போயிட்டா எப்படி செத்தானோ அந்த எலும்புகள்லாம் கிடையாது. சரீரம் கூட அங்க கிடையாது, காஞ்சி போன எலும்புகள். அந்த எலும்புகள்கிட்ட போய் கர்த்தர் சொல்றாரு, அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அடுத்தபடியாக சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்கப்படுவேன், அப்பொழுது உயிரடைவீர். அப்ப எலும்புகள்கிட்ட வந்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் சொல்றாரு. அந்த எசேக்கியேல் சொல்றதுக்கு முன்னாடி இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ள ஆவி என்ன செய்வேன், பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இது ஆண்டவர் சொல்றார். அடுத்ததாக ஒரு முக்கியமான வசனம் கவனிக்கணும். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுன்றார். இப்ப நான் போய் இப்படி சொன்னேன்னு சொல்லி என்ன அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 6வது வசனம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்களாக. அடுத்ததை வாசிச்சிருங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அது பிறகு வாசி. அவர் என்ன கட்டளையிட்டாரோ அதை நான் தீர்க்க தரிசனமாக உரைத்தேன். ஒரு தீர்க்க தரிசனுடைய கடமை என்னன்னா, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அவன் அப்படியே சொல்றதுதான். அது முரண்பாடா இருக்கும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற போதகர்கள், மாற்று சபைக்காரங்க, எசேக்கியேலுக்கு விரோதமா இருந்தவங்களா வந்து, ஏன்னா பைத்தியக்காரன் ஐயா அவங்க தீர்க்கதரிசி. அவன் போய் என்ன சொன்னான்? எலும்பு கிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்றான் ஐயா. ஒரு சபையில போய் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட மத்தியில் வந்து சொன்னா, அல்லது ஏதோ வீடுகளுக்கு போய் சொன்னா, தெருவுல போய் நின்று கத்துறா கூட 2 ஆத்துமா கிடைக்கியா? பள்ளத்தாக்குல போயிட்டு எலும்புகள்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இவன் எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றான், சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறானே அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவன் உண்மையாலுமே தீர்க்கதரிசியா இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானா? நமக்கு தீர்க்கதரிசியினுடைய காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, நமக்கெல்லாம் தீர்க்கதரிசி கிடையாதுப்பா, நம்ம ஆண்டவர்கிட்டயே நேரடியாக கேட்டுக்கலாம். நமக்கு இப்படி ஒரு செய்தி வரணும்னாக்கா ஆண்டவர் நேரடியாகவே நம்மகிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு கிறுக்கு பையன் இவன் என்ன செய்யறான்? இவனுக்கு சொல்ல தெரியல, பள்ளத்தாக்குல போய் பிரசங்கம் பண்றான். இதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசியில அப்படியா பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசியெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணாங்க, ஜனங்கள் கூடுகிற இடத்துல பிரசங்கம் பண்ணாங்க,
கூடாரத்துல பிரசங்கம் பண்ணாங்க, வீட்டுல பிரசங்கம் பண்ணாங்க, ஜனங்கள் கேட்கும்படியாக கத்தி பேசினாங்க. ஆனா எசேக்கியேல் இவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் என்ன செய்யற, பள்ளத்தாக்குல போய் எலும்புகளுக்கு செத்து போய் உலர்ந்து போய் கிடக்கிற அந்த எலும்பு கூட்டுக்கு போய் பிரசங்கம் பண்றாயா. எவ்வளவு கிண்டல் கேலி எல்லாம் பண்ணியிருப்பாங்க, நினைச்சு பாருங்க. ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் நம்ப முடியாது, ஆனால் உண்மை. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தேவன் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எலும்பு பள்ளத்தாக்கிட்ட வந்து அவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? செத்து போன காஞ்சி போய் எலும்பா கூடா இருக்காண்டா, அவனுடைய ஆத்மா எங்கேயோ இருக்கும், அவன் வாழ்ந்த சரீரம் அன்னைக்கு இல்லை, புழுத்து அழுகி நாற்றம் எடுத்து அது காட்சியில இல்லாம போயிடுச்சு. இவ்வளந்த எலும்புகள் தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 6வது வசனத்தை வாசிங்க, எசேக்கியேல்ல 37:6 வாசிங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். எலும்புகளை பார்த்து சொன்னார் தீர்க்கதரிசனம். ஆனா எலும்புகள் அந்த நாளிலே அன்னைக்கு இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை குறிக்கிறது. அவங்க உலகத்திலேயே ரொம்ப அழகு வாய்ந்தவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் இல்லையா, தேவனுடைய பிள்ளைகள். அவங்க குடிக்கிறது திராட்சரசம், கோதுமை அப்பம், ஆற்கோதுமை அப்பம் சாப்பிட்றாங்க. நம்மளே டெய்லி சப்பாத்தி கோதுமை மாவு எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருப்போம்? நல்லா இருக்கும். இந்த பாலா போன அரிசி தின்னு நமக்கு என்ன ஆயிடுது, உடம்பெல்லாம் கருத்து போய் சிறுத்து போய் சுகர் பிரஷர்லாம் வந்து இப்படி இருக்கிறோம். ஆனா கோதுமை, வார்கோதுமை, கம்பு, சோளம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா, அரிசி நல்ல உணவு தான், ஆனா அது என்னன்னு அளவா சாப்பிடும். ஆனா நான் வட இந்தியக்காரன் அதெல்லாம் கோதுமை தான் சாப்பிட்றான். அவன் நல்ல திடகாத்திரமாகவும் இருக்கிறான், ஆரோக்கியமாகவும் இருக்கிறான், அழகாகவும் இருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அரிசி சாப்பிட்டு இருக்கிறோம். சுகர் 40 வயசுல 25 வயசுல 30 வயசுல வந்துடுது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க என்ன செஞ்சாங்க, ஆரோக்கியமான உணவுகள், திராட்சரசம் குடிச்சு வந்தனால நல்ல சௌந்தரியம் உள்ளவர்களா இருந்தாங்க. இப்போ இந்த சரீரம் எப்படி இருக்கும், நல்லா தான் இருந்தது. ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளை, அவருடைய உள்ளான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சாம், ஒரு நரகள், ஒரு எலும்பை போல இருந்து. இன்றைக்கும் தரை நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள், உலகத்துடைய ஐஸ்வர்யவான்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் எல்லா உலகத்திலே பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறாங்க, நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையானது கேடுகட்ட வாழ்க்கை, விபச்சார வாழ்க்கை, பாவமுள்ள வாழ்க்கை, விக்கிராராதனையான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. கர்த்தருடைய பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, எலும்பு கூடு போல இருக்கிறாங்க. நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள், ஸ்தாபன ஜனங்கள் இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை புறக்கணிச்சவங்க, தேவ பயம் இல்லாதவங்க, தோற்றத்துல எப்படி இருப்பாங்க, செழிப்பா இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில ஒரு எலும்பு கூடுகளை போல இருக்கிறாங்க. எசேக்கியேலை வைத்து தேவன் சொன்னார், உலர்ந்த எலும்புகளே, உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு உயிர் தர போறேன். நீங்க இந்த பள்ளத்தாக்குல வரணும். இந்த பள்ளத்தாக்குல இந்த எலும்புகள் கொட்டப்படுமானால், வெளியில இருக்கிற எலும்புகளுக்கெல்லாம் இல்லை, இந்த பள்ளத்தாக்குல இருக்கிற எலும்புகளுக்கு நான் என்ன செய்ய போறேன், நரம்புகளை கூட்டுவேன். அடுத்தபடியாக மாம்சத்தை உண்டா, சதையை உண்டு பண்ணுவேன். அப்புறம் ஆவியை கட்டளையிடுவேன். அப்புறம் உயிரடைந்து முதல் ஸ்டேஜ் என்ன செய்யறாரு, நரம்புகளை கூட்டுவேன், மாம்சத்தை உண்டாக்குவேன், அதுக்கு அடுத்தபடியே தோலினால் மூடுவேன், அப்புறம் உயிரை கொடுப்பேன். இது இஸ்ரவேலுடைய வரலாறு நடந்துச்சு. அவங்க அடிமைப்பட்டு கிடந்த போது எப்படி நரம்புகளை கூட்டினார், எப்படி மாம்சத்தை கொண்டு வந்தார், எப்படி தோலினாலை மூடினார், எப்படி அதுக்கு பிறகாக ஜீவனை கொடுத்தார். 1948 எப்படி இஸ்ரவேல் தேசமானது தனி நாடாகி அது தனி கொடி பறந்து அது மறுமலர்ச்சி அடைந்தது என்பது ஒரு இஸ்ரவேலுடைய வரலாறு. அதுதான் எசேக்கியேல் கண்ட தரிசனம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தேசமாக சந்திக்கிறார். புறஜாதியில சந்திக்கின்ற பொழுது அவர் தனிப்பட்ட நபராக சந்திக்கிறார். ஆனா யூதர்களை சந்திக்கின்ற பொழுது, இஸ்ரவேலை சந்திக்கின்ற பொழுது அவர் தேசமாக சந்திக்கிறார். அது ஒரு கதை, அது அப்படி இருக்கட்டும்.
ஆனா நாம இப்பொழுது பார்க்கின்ற பொழுது புறஜாதி சபையிலே இந்த தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறுச்சு? ஒரு மனிதன் எலும்பாய் கிடக்கிறான். அந்த எலும்புக்கு பிறகு அந்த எலும்பு தனித்தனியா இருக்கு இல்லையா? அப்ப அந்த எலும்பை வந்து ஜாயின் பண்ணணும்னா என்ன வேணும்? நரம்பு வேணும். அந்த நரம்புகளை வச்சு காலு கை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப அது எலும்பு கூட நிக்குது. அந்த எலும்பு கூட நிக்குது. இப்ப அது பேசாது, பார்க்காது, ஒன்றும் செய்யாது. இட் இஸ் ஒரு டால், அது ஒரு பொம்மை. அது ஸ்கெல்டன் சொல்லுவாங்க இல்லையா? லேப்ல வச்சிருப்பாங்க பாருங்க எலும்பு கூடு. அந்த மாதிரி ஒரு மண்டையோடு 2 கை காலு அப்படி குச்சி குச்சியா மாறுது. இப்ப நரம்புகளை கூட்டிட்டார். எல்லாம் உள்ள நரம்பெல்லாம் போயாச்சு. ஏன் தெரியுமா? நரம்புல என்ன போகுது? பிளட் போகுது இல்லையா? அதுக்கு தேவையான ஆக்சிஜன் போகுது, அதெல்லாம் போகுது. அது வந்தாச்சு மெட்டீரியல். அடுத்தபடியாக என்ன செய்யறாரு? மாமிசத்தை கூட்டுகிறார். இப்ப அதுக்கு சதை வேணும். அந்த சதையை என்ன செய்யறார்? வடிவமைக்கிறார். கன்னத்தை கொண்டு வராரு, நெத்தியை கொண்டு வராரு, கழுத்தை கொண்டு வராரு, வணையிறாரு. அதுக்கு பிறகு ஷோல்டர், இடுப்பு, கை, காலு இதெல்லாம் கொண்டு வந்து சதையினால மூடுகிறார். இப்போ எலும்பு நரம்பு மறைக்கப்பட்டு மாம்சத்துல உருவம் வந்தாச்சு. அதுக்கு பிறகு இந்த வெறும் சதை என்ன ஆகும்? சூரிய வெளிப்பட்டா பயங்கரமா எரிச்சல் எடுக்கும். பூச்சி வந்து உட்கார்ந்துரும், ஈ வந்து உட்காரும், கடிச்சு தின்னு போடும். நீங்க இந்த தோலை கொஞ்சம் பிரிச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொசு வந்து உட்காரும், பூச்சிகள் வந்து உட்காரும், பாக்டீரியா வந்து உட்காரும், சரீரம் முழுவதுமே அழுகி போயிடும் கவனிக்காமட்டோம்னா இல்லையா? ஆனா இந்த சரீரம் என்ன செய்யணும்? அந்த மாம்சம் மூடப்படுறதுக்கு தோல் வேணும். இந்த தோல் தான் பாதுகாப்பு. இந்த மேல இருக்கிற தோல் இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். இப்ப அந்த தோல் வந்து மூடப்பட்டாச்சு. இந்த தோல் மூடதுக்கு பிறகு இது பார்க்கறதுக்கு ஒரு பொம்மை, அழகா இருக்குது பொம்மை. அது ஆம்பளை பொம்மையோ பொம்பளை பொம்மையோ ஏதோ ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டியா இருக்குது. ஆனா அது பேசணும், அது பார்க்கணும், அது நடக்கணும், அது கேட்கணும், அது கொடுக்கணும், வாங்கணும். அப்படின்னா என்ன வேணும்? உள்ள வந்து ஆவி வேணும். இப்ப தேவன் செய்யறாரு, கடைசியாக ஆவியை கொடுக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினாலே மூடி உங்களை ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். நான் கர்த்தர் என்றார். அப்படின்னாக்கே இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ரெஸ்டிடியூஷன், ஒரு ரிஸ்டோர், அவங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு ரிவைவல், ஒரு மறுமலர்ச்சி, மறுபடியும் புதுப்பிக்கப்படுதல். இஸ்ரவேல் என்கிறதான அந்த மரமானது அது புதுப்பிக்கப்பட்டு 1948 சுதந்திரமாச்சு. அது இஸ்ரவேல் கொடுக்கப்பட்டதான ஒரு தரிசனம். இந்த காரியத்தை நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டார்களவா? அவர் தலைக்கு மேல கரம் இருந்ததுவா? கர்த்தருடைய கரம் அவர் மேல இருந்துச்சுல்லவா? அங்க பைபிள் சொல்லுது என்னவா? அது ஒரு தீர்க்கதரிசனமா அறிவின்றார். எப்பவுமே வேதத்துடைய தீர்க்கதரிசனம் டபுள் சிம்பு மாதிரி, டியூவல் சிம்பு மாதிரி. ஒன்று மாம்ச பிரகாரமான யூதர்களையும் அது சந்திக்கிறது, ஆவிக்குரிய விதத்தில் அது எங்க சந்திக்கிறது? புறஜாதி மனவாட்டியை சந்திக்கிறது. ஒரு தீர்க்கதரிசனம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொறுத்தவரை இன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள், வீடு வசதி இடம், இதெல்லாம் அப்பம் தண்ணீர். ஆனா மனவாட்டியில வருகின்ற பொழுது அது இன்மைக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, அது மறுமைக்குரிய ஆசீர்வாதம் கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை, வெளிப்பாடு, வரங்கள், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், அந்தந்த மனிதத்துக்குரிய தூதுடைய சத்தங்கள், இது எல்லாமே மனவாட்டியில கொண்டு வருது. அப்ப இந்த தீர்க்க தரிசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எதிர ஆசீர்வாதமா இருப்பே? இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டும் மனவாட்டி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை அது இம்மைக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஸ்தாபனங்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் தேர்ந்தெடுக்குது, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை விட்டாச்சு. ஆனா மனவாட்டி அப்படி இல்லை, ரெண்டு ஆசீர்வாதம் வேணும். இரு பரிவாரங்களும் எனக்கு தந்திருந்தான் இல்லையா? ரெண்டு பரிவாரம் எனக்கு வேணும். நான் இந்த உலகத்திலையும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், நான் மறுமையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லுது? இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும் இது நமக்கும் என்ன செய்யுது? ஒரு தீர்க்க தரிசனமாக நிறைவேறுது. அது எப்படிங்கிறது பார்க்க போறோம். அடுத்தது வாசிங்க சிஸ்டர், 8வது வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று.
எங்கும் தோலினாலே மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசன உரை மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரிழந்தபடிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். சரி, அடுத்ததுங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. போதும். இது யாரா? இஸ்ரவேல் வம்சத்தார். இது மாம்ச பிரகாரமா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ரெஸ்டோரேஷன், ஒரு புதுப்பிக்கப்படுதல், மறுபடியும் திரும்ப அளிக்கப்படுது. ஆனா இப்போ நம்ம பிரஜாதி மனவாட்டிக்கு மட்டும் பார்ப்போம். இப்ப அவர் பார்த்து கொண்டிருக்கிற இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனால் அவைகளில் ஆவி இல்லாதது. 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளோட சேர்ந்து பண்ணது. இப்ப பள்ளத்தாக்குல எலும்புகள்லாம் கெடுக்கு. ஆனா இவர் பார்த்துட்டு இருக்கும்போது, எசேக்கியேல் பார்க்கும்போது ஒரு இரைச்சல் வந்தது. அந்த எலும்பெல்லாம் வந்து அதாவது ஜாயின் ஆயிடுச்சு. அந்த எந்தெந்த உருவத்துக்கு கை வரணுமோ, இப்போ ஜெகதீஷ் எலும்பு கூட என்னுடைய எலும்பு கூட கிடக்குன்னு வச்சுடுவோம். என்னுடைய கை அவருக்கும் அவருடைய கை எனக்கும் வரல. அவருடைய சரீரத்துல அந்த எலும்புகள் காலையில் எங்க இருக்கணுமோ அது போய் கிடக்குறது ஒட்டிக்கிச்சு. என்னுடைய எலும்புகளை எங்க வரணுமோ அதெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அவங்க எலும்பு கூடுகள் அதாவது என்ன சேர்ந்துருச்சு. இவன் பார்த்துட்டு இருக்கிறார், தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கு பிறகு இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிற்று. இப்ப நரம்பு உண்டாச்சு, மாம்சம் உண்டாயிற்று. அதுக்கு பிறகு தோலினாலும் மேற்புறம் எங்கு தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காட்டு திசை நான்கிலிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரிழந்தபடிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே அந்த ஆவி அங்க போயிடுச்சு, அவங்க எதிர்ச்சிட்டாங்க. இதுதாயா காட்சி. சாட்டா என்ன, பள்ளத்தாக்குல எலும்பு இருந்துச்சு, தீர்க்கதரிசனம் உரைச்சாரு, எலும்புகள்லாம் கடகடன் சேர்ந்துச்சு. அதுக்கு பிறகு நரம்புகள் வந்துச்சு, மாம்சம் வந்துச்சு, தோல் வந்தாச்சு, உருவம் வந்தாச்சு. ஆனா அசைவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஆவிக்கு கட்டளை சொல்றாரு தீர்க்கதரிசியை, ஆவியை கட்டளை கொடுக்கிறார் தீர்க்கதரிசி எசேக்கியேல். ஆவி உள்ள வந்தோடனே இவங்க பள்ளத்தாக்குல இருந்து மேல வராங்க. இது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? சரி, இப்போ கடைசி ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 12வது வசனம். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று கொள்வீங்க. இதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிச்சுங்க. வீட்டுக்கு போன எங்க இருக்கிறாராம்? பிரேத குழியிலிருந்து வெளிவருது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க இருக்கிற பிரேத குழி வேறே. அது ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு எழுப்புதல், ஒரு புதுப்பிக்கப்படுதல். தேசமாக அவங்க வெளியே வந்தாங்க. இப்ப மனவாட்டிக்கு இங்க நம்ம பொறுத்த போறோம். முதல்ல நரம்புகள் உண்டாகும். இப்ப நம்ம பாட்டும் இல்லையா, நரம்புகள் உண்டாகட்டும் அப்படியா? அதே மாதிரியே அது பாண்டவருக்கு அது அர்த்தம் தெரியாது, அது எப்படி பாண்டாரு தெரியாது, பிரிட்மன்ஸ் இல்லையா? ஆனா தேவன் நமக்கு தீர்க்கதரிசி மூலமா நமக்கு வெளி கொடுத்திருக்கிறார். புறஜாதி யுகம் இல்லையா? ஒரு முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும், அதாவது முதலாம் வருகை பகிரங்க வருகைக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல நடந்த புறஜாதி சபை தான் 7 சபை காலம் இல்லையா? இது ஒரு மலை வச்சுக்க, இது ஒரு மலை, இது ஒரு மலை. இதுக்கு இடையில நடந்ததுதான் 7 சபை காலம். இது முதலாம் வருகை.
இது பகிரங்க வருகைன்னு வச்சுக்கோங்க. இந்த பகிரங்க வரிக்கு முன்னதாக ரகசிய வருகை வரணும். இப்ப இங்க இருந்து ஒருத்தர் பார்க்கும்போது இது இந்த பாயிண்ட பாக்குறாரு, இந்த பாயிண்ட பாக்குறாரு, ஆனா கீழே இருக்கிறது பார்க்கல. அப்ப கீழே இருக்கிற இந்த பள்ளத்தாக்கு காட்சியில் இருக்கிறதா இந்த 7 சபை காலங்கள். இதை நீங்க பார்க்கணும்னாக்கு இங்க இருந்து பார்க்க முடியாது. இந்த பள்ளத்தாக்க பார்க்கணும் எங்க வரணும்? மேல வரணும். மேல வரணும். மேல வரணும்னா என்ன வரணும்? கழுகா இருக்கும். பறக்கிறது எது? கழுகு. நம்ம இப்ப கழுகின் காலத்துல இருக்கிறோம். நம்ம தீர்க்கதரிசி கழுகு இல்லையா? இந்த இதுவரைக்கும் இந்த தீர்க்கதரிசியை இங்க இருந்து தான் பார்த்தாங்க, நேர்கொள்ள பார்த்தாங்க, பள்ளத்தாக்க காண தவறிட்டாங்க. இப்ப நம்ம தீர்க்கதரிசி 7ஆம் சபை காலத்து தூதன் தீர்க்கதரிசி பிரணாம் வந்த போது இவர் பறக்கிற கழுகு மேல இருந்து பாக்குறாரு. மேல இருந்து பார்க்கும் போது எங்க இருக்கிறதும் தெரியுது, பள்ளத்தாக்குல இருக்கிறதும் தெரியுது. பள்ளத்தாக்கு இருந்து பார்க்கும் போது இந்த 7 சபை காலங்களுடைய ரகசியம் அவருக்கு முழுவதுமாகவே தெரியும். முதலாம் சபை காலத்துல பவுல், அடுத்ததாக இர்மியாஸ், அப்புறம் மார்ட்டின், கொலம்பா, மார்ட்டின் ஜான் வெஸ்லி, பிரணாம். 7 சபை காலங்கள் இங்க இருக்குது. 53 இருந்து 1906 வரைக்குமாக அவருடைய காட்சியில் வரும்போது முதலாம் சபையின் காலத்தில் பவுல் இருந்தபோது இந்த சரீரம், மனவாட்டி சரீரமானது ஆண்டவர் விட்டுட்டு போகும்போது பெந்தெகோஸ்து நாளுக்கு பரிசுத்த ஆவியை பெற்று அது செழிப்பா இருந்துச்சு. இந்த பவுல் இந்த 170 வரைக்கும் பழைய ஆளுகள்லாம் போயிட்டாங்க. கடைசி அப்போஸ்தலன் யாருங்க? யோவான். கிபி 100ல அவர் மரிச்சார். 100 வயசு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார். அதுக்கு பிறகு அவர் போயிட்டார். 170 வரைக்கும் ஆகி, 100ல அவர் மரிக்கல, 100 வயசு வரைக்கும், 170 வரைக்கும் ஆகி சபையானது முதலாம் சபைக்காரன் பழைய ஆளுகள். இவங்க சத்தியத்தை சத்தியமா போதித்தார்கள். மூல உபதேசம், ஆண்டவர் என்ன பிரசங்கித்தாரோ, என்ன செய்ய சொன்னாரோ அதை அவர்கள் பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம், சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இதையெல்லாம் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அதற்கு பிறகு 2ஆம் சபையின் காலம், 3ஆம் சபையின் காலம் வரும்போது பழைய ஆளுகளை குறைஞ்சிட்டாங்க. முன்னோர்கள் எல்லாம் போயிட்டாங்க, பிதாக்கள் எல்லாம் மறிச்சிட்டாங்க. புது புது ஆளுகள் வருகின்ற பொழுது உபதேசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு மறைய துவங்குச்சு. அதான் நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் வட்டத்துல வெளிச்சம் அதிகமா இருக்குது, இருட்டு கம்மியா இருக்கு. ஆனா வர வர இருட்டு அதிகமாயிட்டே ஆனா வெளிச்சம் ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? மூல உபதேசம் கம்மி ஆயிடுச்சு. இப்போ இந்த 3ஆம் சபைக்கு வரும்போது, 4ஆம் சபைக்கு வரும்போது சபையானது முழுவதுமாக இருள போயிடுச்சு. ஏன் 3ஆம் சபையில என்ன நடந்துச்சு? திருத்துவ உபதேசம் வந்துச்சு இல்லையா? நிசையா மகாநாட்டிலே ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய அஸ்திவாரம், கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி காலத்துல சபையானது திருத்துவ உபதேசத்தை ஏற்றுக்கொண்டது. அதன் மூலமாக ரோமன் கத்தோலிக்க சபைக்கு ஒரு அஸ்திவாரம் வந்துச்சு. அப்ப கத்தோலிக்க சபையினுடைய விக்கிர ஆராதனை, பாவங்கள், பல்வேறு காரியங்கள், சத்தியத்துக்கு புறமான காரியங்கள் எல்லாமே இந்த 3ஆம் சபையின் காலத்துல தான் வந்துச்சு. 7 சபை காலங்கள் புக்கை நீங்க படிச்சீங்கன்னா இதை நம்ம செய்து இருக்கிற எல்லாத்துக்குமே இது தெரியும். அதனால இதை மறுபடியும் விளக்க வேண்டியதில்லை. வரலாற்றுக்கு நீங்க போனீங்கன்னா சபையானது எங்க கேடு கட்டு போச்சு, எங்க செத்து போச்சு, எங்க மறிச்சது அப்படின்னாக்க இந்த 3ஆம் சபையின் காலத்துல தான் பாபிலோனிய கோட்பாடு உள்ள வந்துச்சு. 4ஆம் சபையில காலத்துல வரும்போது முழுவதுமாகவே இருட்டடிப்பு செய்யப்பட்டுச்சு. இதைத்தான் இருளின் காலங்கள்னு சொல்லணும். சத்தியத்துக்கு உண்மையாய் நின்றவர்களை எல்லாம் வெட்டி கொண்டாங்க, சத்தியத்துக்காக நின்றவர்கள் எல்லாம் சாகடிக்கப்பட்டாங்க. தவறான உபதேசங்கள், விக்கிர ஆராதனைகள், இல்ல பாவங்கள் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் உருவாச்சு. அநேக சபை ஸ்தாபனங்கள் உருவானதும் இந்த 4ஆம் சபையின் காலத்துல தான். 3ஆம் சபையின் காலத்துல தான் சபையானது தன்னை ஸ்தாபனமாக்கி கொண்டது. அது இயேசபேல் மார்க்கமாக, இயேசபேல் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வேசித்தனம் பண்ணுவதற்கு அவர் உடன்பட்டாலோ, ஆகாப் ராஜா பண்ணாலோ, அதே மாதிரி ஆவிக்குரிய வேசி இயேசபேல் யாரு? ஸ்தாபனத்தினுடைய தலைவன் ரோமன் கத்தோலிக்க சபை. அதை என்ன செஞ்சு ஆவிக்குரிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுச்சு. ஆகவே 4ஆம் சபையின் காலத்துல வரும்போது இந்த சபையானது எப்படி இருக்கு? தேவனுடைய பார்வையில உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறது. முதலாம் சபை காலத்துல பார்த்த மாதிரி இல்லை, உலர்ந்த எலும்புகள் போல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பார்த்த போது அந்த மோசே காலத்துல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசி காலத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மாறி எசேக்கியேல் காலத்துல மாறுகின்ற பொழுது முழுவதுமாக எலும்பு கூடாய் தேவனுடைய பார்வையில காட்சி இருந்தாங்க. ஜீவன் கிடையாது, சதை கிடையாது, ஆனா தோற்றத்துல மாம்சல எல்லாமே இருந்துச்சு. ஆனா அழுகி போன சரீரம், விபச்சாரமான சரீரம், பாவப்பட்ட சரீரம், இச்சைநாள்கிற சரீரம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்ச சரீரம். அதை கர்த்தர் பார்க்கும்போது, அதை எல்லாம் கழிச்சிட்டு பார்க்கும்போது எலும்பு கூடுதான் மிச்சமா இருந்துச்சு, எலும்பு தான் மிச்சமா இருந்துச்சு. மற்றதெல்லாம் அவுட். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் தள்ளிட்டு இந்த தோல், ஐயோ தோல்ல பாவம் இருக்குது வேண்டாம்ப்பா,
அடுத்து சதையும் வேண்டாம், நரம்பும் வேண்டாம். கடைசியில் பார்த்தா எலும்பு, அந்த எலும்பு டேமேஜ் ஆகி என்ன செஞ்சது, ட்ரை இல்ல, ஒண்ணுமே இல்லை, ட்ரை போன்ஸா கிடக்கு. அதுபோல சபையின் காலங்களில் தேவன் பார்த்த பொழுது, இந்த 3வது சபை 4வது சபை காலத்தில் பார்த்தபோது முழுவதுமாக எலும்பு கூடாய் காட்சி அளித்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி அதனால் வாங்கப்பட்ட இந்த சபையானதை சாத்தான் தந்திரமாய், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல அப்படிங்கிற மாதிரி இந்த சபையின் காலங்களில் அவன் தந்திரமாய் நுழைந்து சபையை வஞ்சித்தான். ஆனால் ஒரு கூட்டம் மனவாட்டி சபை அதில் இருந்துட்டு தான் இருந்துச்சு, அது வஞ்சிக்கப்படலை. ஆகவே தான் இந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. இந்த இருட்டான காலத்துல கூட இந்த வெளிச்சம் செஞ்சு மங்கி போகாம அது இருந்துச்சு. 7 சபையின் காலங்களாக ஒரே தேவனுடைய சத்தியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் ஒருபோதும் பிரேக் ஆகல. அது தொடர்ந்து அப்படியே வந்துட்டு ஏதோ டிராவல் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. இங்க வரும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, எலும்பு கூட இருக்குது. அப்ப தேவன் என்ன செய்யறாரு, ஒரு மறுமலர்ச்சியே, ஒரு மறுபடியும் திரும்ப அளிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்தம். நீங்க இழந்து போனதை நான் திரும்ப கொடுப்பேன். ஆகவே தான் தேவன் ஒரு சீர்திருத்தவாதி அனுப்புகிறார். அந்த சீர்திருத்தவாதி யாரு, மார்ட்டின் லூதர். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற அந்த மெசேஜ் முத ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன செய்யறாரு, அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, மார்ட்டின் லூதர் செய்திக்கு வந்தாங்க. சிலை வைப்பது தவறு, விக்கிரத்தை வணங்குவது தவறு, பாதட்ட போய் பாவ சங்கீர்த்தனம் பண்றது தவறு, பாவரிக்க தவறு, இதெல்லாம் தவறு, திருத்துவம் தவறு. இந்த மாதிரி திருத்துவத்தை பத்தி மார்ட்டின் லூதர் சொல்ல, மற்ற பாவமான காரியங்கள் ஏறக்குறைய 91-99 நியமங்கள் கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக அவர் சொன்னார். இதெல்லாம் செய்யாதடா, இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொன்னதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் வெளியே வந்தாங்க. ஒரு சின்ன எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். என்ன தெரியுமா, அதான் நீதிமானாக்கப்படுது. விசுவாசனால நீதிமான் பிழைப்பான். அவன் கத்தோலிக்க சபையின் போப்பை பார்க்க போகின்ற பொழுது அவன் படிக்கட்டுகள் ஏறும் போது அவருடைய காதல் சத்தம் கண்டிச்சு, விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான், இடி முழக்க சத்து. அது உடனே கையில வச்சிருக்கிற கோஸ்டர் இருக்கிற அப்பத்தை தூக்கி எடுத்துட்டு போப்பை பார்க்காம ரிட்டர்ன் ஆயிடுவான். உலகம் முழுவதுமாக போய் அந்த செய்தியை சொன்னார். அதன் மூலமா ஒரு கூட்டம் லுத்தரன்கள் வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற லுத்தரனுக்கு மார்ட்டின் லூதர் யாருன்னு தெரியாது. ஆனா லூத்தருடைய செய்தி உலகம் முழுவதுமாக போச்சு, பைபிள் உலகம் முழுவதும் கொண்டு போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக தேவன் என்ன செஞ்சாருனாக்கே, இந்த நீதிமானாக்கப்படுதல் வந்து அடுத்த கட்டம் 6வது சபைக்கு வருகின்ற பொழுது மகத்தான இன்னொரு மனுஷன் எழுப்புனார், சீர்திருத்தவாதி. அவர் யாரு, ஜான் வெஸ்லி. அக்னி ஸ்தம்பத்தோடு அக்னி கடல் என்று சொல்லுகிற ஒரு நாளைக்கு 6 மணி நேரங்கள் பிரசங்கம் பண்ணுவார். தொடர்ந்து குதிரையில போய் தான் பிரயாணம் பண்ணணும், மைக்கெல்லாம் கிடையாது. இப்படி நவீன கல்விகள்லாம் இல்லாத காலத்துல குதிரையில போய் இங்கிலாந்து முழுவதுமாகவே அவருடைய ஊழியம் அவ்வளவு அட்டகாசமா நடந்துச்சு. பல மாதங்கள் சினிமா தியேட்டர்களாக அடைக்கப்பட்டு ஆலயங்களாக மாற்றப்பட்டது. எல்லாமே சபையா மாறிடுச்சு. வைன் ஷாப்பு கிடையாது, பிராந்தி கடை கிடையாது, கடைகள் சிகரெட்டு கிடையாது, இப்படி கேளிக்கைகள் எல்லாம், சூதாட்ட விடுதிகள், கிளப்புகள் எதுவுமே கிடையாது. அதான் வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் என்று சொல்லுகிறார். ஜான் வெஸ்லியுடைய எழுப்புதல் தீ வளர்ந்துச்சு. இதைத்தான் மெத்தடிஸ்டுகள் வந்தாங்க. மெத்தடிஸ்டுகள் யாரு அப்படின்னா, பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, நகை போட மாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க, கேளிக்கையில் ஈடுபட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அவங்க பார்த்தோன்னே வினோதமா இருந்துச்சுட்டு, பைத்தியக்காரடா நீங்கெல்லாம், பைத்தியக்காரர்கள் என்று அழைக்கிற அந்த வார்த்தை தான் மெத்தடிஸ்டுகள். ஒரு மெத்தடா போறாங்க, மெத்தடிஸ்ட் அப்படின்னாங்க. இவங்க ஒரு டைப்பா போறாங்க, ஒரு மார்க்கத்தான். இதைத்தான் மெத்தடிஸ்டுகள் என்று சொன்னாங்க. இது ஜான் வெஸ்லியுடைய எழுப்புதல் கொண்டு வந்துச்சு. பைத்தியக்காரன், உலகத்துக்கு பைத்தியக்காரன். நம்ம உலகத்துக்கு பைத்தியமா இருந்தாதான் கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி இருப்போம், நம்ம ஞானிகளா இருப்போம். நம்ம உலகத்துக்கு ஞானிகளா இருந்தா கிறிஸ்துவுக்கு நம்ம பைத்தியக்காரர். உலகம் என்ன சொல்லுது நம்ம கேட்கவே கூடாது. அவன் நம்மளை பைத்தியக்காரன், நீங்க நகை போடாம இருக்கிறியே, சினிமா பார்க்காம இருக்கிறியே, நீ இது பண்ணாம இருக்கிறியே, உலகம் எப்படி இருக்குது, உங்க வீட்டுல ஒண்ணு இது கூட கிடையாதா, உங்க வீட்டுல ஒரு கார் கூட கிடையாதா, உங்க வீட்டுல ஒரு பைக் கூட கிடையாதா, உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் கூட கிடையாதா, இதெல்லாம் உலகம் கேட்கும். ஏன்னா உலகம் நமக்கு பைத்தியமா இருக்குது, நமக்கு உலகம் பைத்தியமா இருக்கு. உலகத்தில் உள்ளவைகளை என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதிருங்கள். மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் யாரால் உண்டானது, சாத்தானால் உண்டானது. இவைகள்லாம் நமக்கு வேண்டுதான், உலகத்துடைய காரியம் நமக்கு தேவை. ஆனா அவைகளுக்காக நம்ம குறுக்கு வழிகளை ஏற்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு எல்லாம் உழைச்சி 60 வயசு வந்தோடனே சுகரோ பிரஷரோ ஹார்ட் அட்டாக்கா வந்து செத்து போயிடறான். அவன் வாழ்க்கை முழுவதும் எதுக்காக உழைச்சிருக்கிறான், இந்த பூமியில இருக்கிற மண்ணுக்காக. இந்த மண்ணுக்கு அவன் செத்து போனதுக்கு பிறகு அவன் பிள்ளைங்க அதுவும் செத்து போயிடுங்க.
கடைசியில் அந்த மண்ணை யாராவது வித்து போட்டு அவங்க இவன் தலைமுறையில 10 பிள்ளைங்க வரும், 10க்கு என்ன செஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவன் சம்பாரிச்சுட்டு அங்க இருக்கான். இவனுக்கு மட்டும் வேற எங்கேயாவது இருந்து அதை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குமானா, நான் கஷ்டப்பட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி 5 சென்ட்டுக்கு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டினேன், அதுக்கு பிறகு என் பையன் வந்தா அவனுக்கு 4 புள்ள பிறந்துச்சு, ஷேர் பண்ணி நீங்க அது எங்கேயோ இருக்குது, அதை காசெல்லாம் தின்னுட்டாங்க. அவ்வளவுதான். இதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் கிடையாது. சோ இதை யார் வெளிப்படுத்தினா? ஜான் வெஸ்லியுடைய வெளிச்சம். இந்த லுத்தரன்கள் கத்தோலிக்க சபைக்காரர் மாதிரியே மாறிட்டாங்க. லுத்தரனுக்கு தேவன் ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சாரு? மெத்தடிஸ்ட் கொண்டு வந்தார். ஜான் வெஸ்லி மெசேஜ் கொண்டு வந்தார். இதுதான் பரிசுத்தமாக்கப்படுது. நீ வெறும் நீதிமானா இருந்தா பத்தாது, நீ பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமானாதான் தேவனிடத்துல போக வேண்டும் முடியும். அப்படின்னு நீ எல்லாம் நகை கழட்டி போடு, நீ சினிமா பார்க்கறத நிறுத்து, நீ பாவம் செய்யறத நிறுத்து, விபச்சாரம் பண்ண நிறுத்து, 2 பொண்டாட்டி 2 புருஷன் நிறுத்தெல்லாம் நிறுத்து. பாவத்துக்கு எதிர்த்து ஜான் வெஸ்லி பயப்படாம குரல் கொடுத்தான். இதனால பரிசுத்தமாக்கப்படுதல், சான்டிபிகேஷன். மார்ட்டின் லூதர் ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். ஆனா ஜான் வெஸ்லி சான்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதலை கொண்டு வந்தார். அது 6வது சபை. அடுத்தபடியாக 7வது சபை வந்தபோது இங்க ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? பெந்தகோஸ்தர்கள் வந்தாங்க. இந்த பெந்தகோஸ்தர்கள் என்ன செஞ்சாங்க? ஜீசஸ் கம்மிங் சூன், இயேசு சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு மெத்தடிஸ்டுடைய செய்தியை அவங்க இன்னும் அதிகப்படுத்தி ஜான் வெஸ்லி பிரசங்கம் பண்ண இந்த நகைகள் எல்லாம் போடுற தப்பு, உலக ஆசை எல்லாம் தப்பு, எல்லாமே இந்த செய்தி இயேசு வருகிறார், இது கடைசி காலத்தில் கண்டுபிடிச்சது பெந்தகோஸ்தக்காரன். இதை இங்க வந்துட்டான். இதுக்கு இருந்ததால இவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம இங்க கடைசியா வந்துட்டோம், அவனுக்கு எப்படி தெரியும்? தேவன் அந்த ஆவி ஊத்துனார் பெந்தகோஸ்தக்காரருக்கு. நம்ம கடைசி கால செய்தி வர்றதுக்கு முன்னதாக யாருடைய ஆட்சி? அவருடைய ஆட்சி. பெந்தகோஸ்தர் இல்லைன்னாக்க நம்ம வந்திருக்க முடியாது. நீங்க இந்த கடைசி கால செய்திக்கு வரணும்னா கூட பெந்தகோஸ்தே சபையின் மூலமா நீங்க வரணும்ன்றார் தீர்க்கதரிசி. பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்துல நீங்க இருந்திருந்தீங்களா என்டே மெசேஜ்ல நீங்க ரொம்ப ஃபயரா இருப்பீங்க. ஏன்னா அங்க போனா கை தட்டி நல்லா பாடுவோம், ஆமென் அல்லேலூயா சத்தமா வரும், வெக்கப்பட மாட்டோம், வெக்கப்படாம ஜெபம் பண்ணுவோம், நகையெல்லாம் கட்டணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சினிமா பார்க்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அழகா பினிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. லட்டு மாதிரி கொண்டு வந்து இங்க நம்ம பட்டம் திட்டா போதும். ஆனா சிஎஸ்லயும் ஆர்சிலையும் இருந்து வந்ததுக்கு தான் இங்க ஜெபம் பண்றது. அருள் இருந்த மரியாதை எனக்கு தெரியும். பரலோகத்துக்கு இங்க ஜெபம் பண்ண சொன்னா முன்னுட்டு இருப்பாங்க, சத்தமே வராது. ஆமென் அல்லேலூயா சொல்றது கூட உங்களுக்கு வெக்கமா இருக்கும். ஏன்னா அவங்க சிஎஸ் சபையில பழகிட்டாங்க. பெந்தகோஸ்தர்கள் என்ன செஞ்சாங்க? உற்சாகமாக இருந்தாங்க. அவங்க பறக்கிற அனுபவம் அவங்க. இந்த பெந்தகோஸ்தே வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த பெந்தகோஸ்தே காலத்தை ஒட்டி தேவன் ஒரு மகத்தான ஒரு நபர் அனுப்பினார். யாரு? தெற்கதரிசி பிரணாம தேவன் அனுப்பினார். இவர் வந்தபோது இதுவரைக்கும் இந்த சபை, முதலாம் சபையில வந்து என்னென்னலாம் நடந்துச்சோ, எதையெல்லாம் நம்ம இறந்தோமோ அதையெல்லாம் அவர் திரும்ப கொண்டு வந்தார். அதான் இந்த கடைசி காலம். முத்திரைகள் திறக்கப்பட்டது, ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. பைபிள்னா இப்படித்தாண்டா படிக்கணும். பிதா குமார் பரிசுத்தாய் நாமத்தில் ஞானம் செலுத்துறது தப்பு. இது வெளிப்பாடு இயேசு நாமம் தான். 7 முத்திரைகள் இதுதான். 7 சபை காலங்கள் அப்படிதான். இதுவரைக்கும் இருந்த சபை காலங்களுடைய ரகசியங்கள் இதுதான். 5ஆம் சபைக்கு தூதன் மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்றது அவர்தான். இங்க இருந்தவங்க யாருக்குமே தெரியல, பெந்தகோஸ்தேக்காரனுக்கு கூட தெரியல. 7 தூதர்கள்னாக்கா ரெக்க கட்டிட்டு வர தூதன் நினைச்சுட்டு இருந்தா. நம்ம தீர்க்கதரிசி வந்ததுக்கு பிறகுதான் முதலாம் சபைக்கு தூதன் பவுல், அடுத்து இர்மியாசு, கொலம்பா, மார்ட்டின், ஜான் வெஸ்லி, மார்ட்டின் லூதர், ஜான் வெஸ்லி எல்லாம் அவர்தான் பேர் வச்சு கொண்டு வந்தார். இந்த வெளிச்சம் நமக்கு அவர் மூலமா கிடைச்சிச்சு. இந்த செய்தியானது திரும்ப, ஏன்னா அவருடைய ஆவி எலியா வந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான்? சீர்படுத்துவான். புதுசா எது கொண்டு வர போறதுல ஏற்கனவே இருந்ததை சீர்படுத்துகிறான். நம்ம இங்க ஒரு டேபிள் வாங்கி வச்சிருக்கிறோம், ஒரு ஆசாரி கூட்டிட்டு வரோம். புது டேபிள் செய்ய வேண்டாங்க, இந்த டேபிள் என்ன செய்யுங்க, நான் விரும்புகிறபடி எனக்கு ஆல்டர் பண்ணி கொடுங்க, பாலிஷ் போட்டு புதுசாக்கி கொடுங்க. அந்த திறமையான ஆசாரி வந்து இது என்ன போடுறது வந்ததெல்லாம் பார்த்து என்ன செய்யறாரு? அதை அழகா புதுப்பிச்சு அதை பாலிஷ் போட்டு இது என்ன புது டேபிளா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது புதுப்பிக்கிறார். அதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. புதுசா டேபிள் கொண்டு வந்து இங்க வைக்கல, ஏற்கனவே இருக்கிற டேபிள் போனது வந்தது எல்லாம் பழுது பார்த்து புதுப்பிக்கப்படுது. சோ ஏற்கனவே இருக்கிற இந்த 6 சபை காலங்களாக 1000க்கு மேற்பட்ட உபதேசங்கள் வந்தாச்சு. காட்சி பெருநாம் வந்த போது திரும்பி பார்க்கிறாரு. கத்தோலிக்க சபை, லுத்தரன் சபை, பெந்தகோஸ்தே சபை, மெத்தடிஸ்டுகள், கால்வினிஸ்டுகள், அது இது யெகோவா சபை, 1000க்கு மேற்பட்ட சபை. திரும்பி பார்க்க இவ்வளவு சபையா கரும். இத்தனை சபையிலையும் கண்டதே கோலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்.
இவ்வளவு தவறான உபதேசம். இத்தனை சபையினுடைய மைய கருத்து எதுனாக்க திரித்துவம். இத்தனை சபையினுடைய மைய ஞானஸ்தானம் எதுனாக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம். அடி அங்க வாங்கிச்சு, அவ்வளவுதான். பிறப்பே தப்பு. தீர்க்கதரிசி வந்து அதை சொல்றார், டேய் இயேசு நாமத்துல ஞானஸ்தானம் அந்த ரீபான் அதான் புதுப்பிக்கப்படுது. சோ முதலாம் சபை காலத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் கொண்டு வந்தாங்க, அதை ரீஸ்டோர் பண்ணார். அதை எடுத்த போது இயேசு நாம வந்த போது அதோடு கூட அங்க இருந்த எல்லா காரியங்களுமே நமக்கு வந்தாச்சு. ஏழாம் சபை காலத்துல மூடி திறந்த உடனே உள்ள இருக்கிற அத்தனை பொக்கிஷமும் நமக்கு வந்தாச்சு. அதான் ஏழாம் சபையின் காலம். இப்போ மார்ட்டின் லூத்தர் வரும்போது எலும்புக்கூடா இருக்கிற இந்த சபையானது நரம்புகள் கட்டப்படுகிறது இல்லையா? அந்த எலும்புகள் ஏற்கனவே எல்லாம் இருந்தது. மார்ட்டின் லூத்தர் தேவன் அனுப்பும் போது ஒரு இரைச்சல் உண்டாகிறது. இரைச்சல் எது? கர்த்தருடைய சத்தம். அந்த கர்த்தருடைய சத்தம் மார்ட்டின் லூத்தர் அனுப்புது. நீ போய் அந்த எலும்புக்குழுக்களுக்கு செய்தி சொல். அந்த மார்ட்டின் லூத்தர் காட்சியில வந்த போது, அஞ்சாம் சபையின் தூதனுடைய செய்தி வந்த போது நரம்புகள் உருவானது. சிதறி கிடந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்தது. அதுக்கு அடுத்தபடியாக ஜான் வெஸ்லி வந்த போது பரிசுத்தமாக்கப்படுதல் பேசுறார். இந்த ஜான் வெஸ்லி வரும்போது அங்க மாமிசம் உருவாகிறது. இப்ப அந்த எலும்புகளுக்கு மேல ஒரு சதை பாகம் வருகிறது. அடுத்ததாக வரும்போது பெந்தேகோஸ்தேகள் வருகிறார்கள். பெந்தேகோஸ்தேகள் வரும்போது அந்த சதை பாகமானது வரங்களாம் அன்னி பாசை தீர்க்க தரிசனம் யார் கொண்டு வந்தது? இவங்க தான் கொண்டு வந்தாங்க, பெந்தேகோஸ்தேக்காரங்க. அதுக்கு பாதுகாப்பு. அப்ப அந்த சரீரத்துக்கு ஒரு பாதுகாப்பு தோலை கொண்டு வந்தது யாரு? பெந்தேகோஸ்தேயுடைய உபதேசம். சரி, இப்ப அங்க என்ன வரணும்? சரீரம் வந்தாச்சு, ஜீவன் வரணும். இந்த கடைசி காலத்துல ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த ஏழாம் தூதன் வரும்போது அவன் எலியாவின் ஆவியுடையவராக இருப்பான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கு திருப்புற ஒளி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படின்னாக்க இந்த கடைசி காலத்துல பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுடைய விசுவாசம் இது இல்லையா? இதுல யாரு? ஆதி அப்போஸ்தலர். இந்த உபதேசத்துல என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜீவன் இருக்குது. ஒரே தேவனுடைய சத்தியத்துல ஜீவன் இருக்குது. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருக்கிற செய்தியில ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனை எலியா எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாரு? ஏழாம் சபை காலத்துக்கு பொறுத்துறார். இப்ப இங்க என்ன வந்துருச்சு? உயிர் வந்தாச்சு. இது அவங்களுக்கு. அப்போ இந்த எலும்புகள் உயிரடையுமா? நிச்சயமா உயிரடையும். எப்போ உயிரடையும்? மார்ட்டின் லூத்தருடைய செய்தி, ஜான் வெஸ்லியுடைய செய்தி, பெந்தேகோஸ்தேயுடைய உபதேசம், இதோடு கூட தீர்க்கதரிசியுடைய செய்தி. இப்ப வந்து மனவாட்டியாளர் என்ன செய்யறா? உயிரோடு கூட நின்றுட்டு இருக்கிறா. இப்போ இந்த கடைசி நாட்கள்ல 1963க்கு பிறகு இந்த பெலம்பலத்துடைய சத்தம், இது கர்த்தருடைய சத்தம். இந்த சத்தரசி மனவாட்டி அவள் உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் கல்லறைக்குள் இருந்தாலும் இந்த சத்தம் செய்யும். இந்த எலும்புகள் உயிரோடு எந்திரிக்குமா? இந்த எலும்புகள் ராப்சருக்கு போகுமா? எஸ், ஆமென். அவருடைய சத்தம் அதே கர்த்தருடைய சத்தம். இந்த கடைசி நாட்களில் அந்த சத்தம் செய்து தீர்க்கதரிசி செய்தியின் மூலமாக, வேதத்தின் மூலமாக, இப்பொழுது பெலமுள்ள தூதனுடைய செய்தியாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு மனவாட்டி தனிப்பட்ட வாழ்க்கையில அவ எப்படி இருக்கணும்? இந்த சபைக்குரிய சாராம்சத்தை சொன்னேன். ஒரு சபையானது, மனவாட்டி சரீரமானது நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அதற்கு பிறகு திரும்ப அளிக்கப்படுதல் செய்தி. இந்த 4 கட்டங்களை கடந்து அது என்ன செய்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போகுது. அதே போல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நமக்கு என்ன வேணும்? நீதிமானாக்கப்படுதல் வேணும். நம்ம ஜனங்கள்கிட்ட, சொந்தக்காரர்கிட்ட, உறவுக்காரர்கிட்ட, நண்பர்கிட்ட இருந்து அவர்கிட்ட நம்மளை வேறு பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கெட்ட காரியங்களுக்கெல்லாம் உடன்படக்கூடாது. என் சொந்தக்காரரு, எங்களுடைய ஐயோ எங்க அத்தை பிள்ளை வயசுக்கு வந்தாச்சு, நான் சபைக்கு எப்படி வர்றது? நான் அங்கே போயிடலன்னா அவ்வளோதான், நான் தாய் மாமே, நான் தான் பெரியம்மா, நான் போலினா அவ்வளோதான். நம்ம விசுவாசம் வேற. ஆனால் அவங்களுக்கு நான் செயின் வாங்கி போடணும், அவங்களுக்கு நான் கம்மல் வாங்கி போடணும், அவங்களுக்கு நான் மூக்குத்தி கொடுத்துடணும். இதை என்ன செய்யறது? இதெல்லாம் வந்து நீதிமானாக்கப்படுதல் இல்லை. நீதிமானாக்கப்பட்டுதான் என்ன இருக்கும்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு என்ன செய்ய, நீ போ. இந்த செய்திக்கு நீங்க வர்றதுக்கு முன்னதாக அந்த கலாச்சாரம், சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு விருத்த சேதனம் பெறணும். அவங்களோட பேசக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. அவங்க எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு உறவுக்காரராக இருந்தாலும் அவருடைய இந்த மாதிரியான காரியங்களுக்கு உடன்படக்கூடாது. அது வந்து நம்ம வெளியே வந்துடுவோம். இந்த நீதிமானாக்கப்படுது ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? ஜான் வெஸ்லியுடைய செய்தி பரிசுத்தமாக்கப்படுதல். அப்ப நம்ம பரிசுத்தமாகும் செய்தியின் மூலமாக. எது தப்புன்னு தீர்க்கதரிசி சொல்றாரோ அதை செய்யக்கூடாது. எது செய்யணும்னு சொல்றாரு அதை செய்யணும். எது செய்யணும்னு சொல்றாரு அதை செய்யாமையும், எது செய்ய வேண்டாம்னு சொல்றாரோ அதை செய்யறதும் பாவம்.
அப்ப தீர்க்கதரிசி செய்தி படிக்கின்ற பொழுது, பைபிள் படிக்கின்ற பொழுது எது அது சரி என்று சொல்லுகிறதோ அதுக்கு ஆமென் போட்டு அதன்படி நடந்தால் அது பரிசுத்தமாக்கப்படுது. இந்த செய்தியில் அது வந்தாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக என்ன வேணும்? பெந்தெகோஸ்தே அனுபவம். அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் என்ன? வரங்கள் புதுப்பிக்கப்படுதல். நம்முடைய ஒவ்வொரு மனவாட்டிக்கு தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை பேசலாம், ஒரு சிலர் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், ஒரு சிலர் சொப்பனங்களை காணலாம், ஒரு சிலர் ஆவிகளை பகுத்தறியலாம், ஒரு சிலர் நல்ல போதிக்கலாம், ஒரு சிலர் ஜெபிக்கலாம், சிலர் என்ன செய்யலாம்? விசுவாசத்தோடு கூட இருப்பாங்க. இந்த ஆவிக்குரிய 9 வரங்கள்ல ஏதோ ஒரு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் பெந்தெகோஸ்தேயுடைய அனுபவம். பெந்தெகோஸ்தேக்காரன் சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு ஏதோ ஒரு வரம் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பெந்தெகோஸ்தேக்காரனுக்கு இல்ல, பழைய பெந்தெகோஸ்தேக்காரனுக்கு. அதுக்கு பிறகு பெந்தெகோஸ்தே அனுபவத்திலிருந்து மறுபடியும் நீங்க எங்க வரீங்க? கடைசி கால செய்திக்கு வரீங்க. ஏன் தெரியுமா? இந்த செய்தியில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. தேவன் உயிரை கொடுக்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? எலும்பு நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கிற இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை. என் மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன் அப்படின்னு. அப்படி மாம்சம் என்பது அப்படி வார்த்தை, காட்ஸ் வேர்ட். அந்த வார்த்தை அது கோதுமையினால ஒரு ஆகார் இல்ல. கோதுமை இது கோதுமை உண்மையான கோதுமையா? இல்ல, கோதுமைங்கிறது ஆகார் இல்ல, வார் கோதுமை. இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை என் மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம். ரத்தம்னா என்னக்க? அந்தந்த காலத்துக்குரிய தூதுடைய சத்தம், ஜீவன். ரத்தம்னா ரத்தத்தை குடிக்கிறது இல்ல, அந்தந்த காலத்து செய்தி. அதுல என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு அந்த காலத்து நீங்க இந்த காலத்துல வந்தா பவுல் செய்தியில் இருக்கணும், இந்த காலத்துல வந்தா இனிய செய்தியில் இருக்கணும், இந்த காலத்துல வாழ்ந்துருக்க நீங்க லூத்தர் செய்தியில் இருக்கணும், இங்க வாழ்ந்துருந்தாக்கா நீங்க எங்க இருக்கணும்? ஜான்வே செய்தியில் இருக்கணும். ஆனா நம்ம யார் காலத்துல வர்றோம்? பெர்னாமுடைய காலத்துல வர்றோம். அப்ப யாருடைய செய்தி இருக்கணும்? இவருடைய செய்தி தான் இருக்கணும். இந்த செய்தியில தான் தேவன் இருக்கிறார். இவர் தேவன் அல்ல, இவர் தேவன் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. இவருடைய செய்தி பெர்னாமுடைய செய்தி அல்ல, பெர்னாமின் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தி. ஆனா செய்தி யாருடையது? அது தேவனுடைய, கர்த்தருடைய செய்தி. அதுல என்ன இருக்குது? ஜீவன். பெர்னாம் செய்தி கொடுத்திருந்தாருன்னா என்ன இருக்கும்? மரணம் இருக்கும். ஆனா பெர்னாமின் மூலமாய் தேவன் கொடுத்த செய்தி, அதுல என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது, மகிமையின் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும் போது இந்த எலும்புகள் என்ன செய்யும்? நம்ம எப்படி எலும்புன்னு சொல்றோம்? கடைசி ஒரே வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துல இருந்து வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவராய் இருக்கிறோம். இப்ப யார் இது? என்னமா? நம்முடைய சரீரத்துக்கும் மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கு உரியவராய் இருக்கும். இந்த எலும்பு யாருடைய எலும்பு? ஆண்டுடைய எலும்பு. இந்த மாம்சம் யாருடைய மாம்சம்? ஆண்டுடைய மாம்சம். இந்த தோல் யாருடையது? ஆண்டுடையது. யாருது? மனவாட்டியது. இந்த எலும்புகளை பார்த்து, இந்த மனவாட்டி எலும்புகளை பார்த்து இப்ப சொன்னாரு. இப்ப அவர் நமக்கு என்ன செய்திருக்காரு? நரம்புகளை கொட்டி மாம்சத்தை கொடுத்து தோலை போட்டு நமக்கு பெருசிற ஜீவனை கொடுத்தார். இதுதான் எசேக்கியேல் கண்ட தரிசனத்துடைய ஒரு சுருக்கமான வெளிப்பாடு. இது எங்க பொறுத்தலாம்? இஸ்ரேல் தேசத்துக்கு பொறுத்தலாம். இப்ப 7 சபை காலங்கள்ல நம்ம இதை பொருத்தி இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா.